அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 415 416 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த குட்டி டிராகன் ஒரு பெரிய டிராகன் கிட்ட போயிட்டு நீங்கள் தான் ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ அந்த பெரிய டிராகன் கேட்குது, எது நீ வந்து என்னோட டிசனண்டா அப்படின்னு கேட்குது. இது என்ன சொல்லுது, ஆக்சுவலாக நீங்களும் சரி நானும் சரி ஒரே சோர்ஸ் என்னதுலேருந்து தான் உருவாயிருக்கோம். ஸோ நீங்கள் எனக்கு முன்னாடியே உருவாயிட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் தானே என்னோட ஆன்செஸ்டர் அப்படிங்குது. அந்த டிராகனமே பார்த்துட்டு ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படிங்குது. இப்போ அந்த குட்டி டிராகன் என்ன சொல்லுது, அடடா எனக்கு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுது. இப்போது அந்த பெரிய டிராகன் என்ன சொல்லுதுன்னா, என்னடா இப்போ தான் முதல் முறையாக மீட் பண்ணுறோம், உனக்கு கொடுக்க கூட என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படிங்குது. இவர் உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை பார்த்ததே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறாப்புல. ஆனாலுமே அந்த டிராகன் என்ன சொல்லுது, இந்த சோர்ஸ் எனர்ஜியை வச்சுக்கோ, இதை வச்சு நீ வந்து ஹாஃப் எம்பரர் ஆயிடலாம் அப்படின்ன உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம். ஆனாலுமே இங்கே இருக்க லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால யாருமே எம்பரர் லெவலுக்கு போக முடியாதுல்ல. அதை சொன்னால் அந்த குட்டி டிராகன் என்ன சொல்லுது, இல்லை நான் ஏற்கனவே ஃபாரின் வேர்ல்டுக்கு போயிட்டேன், அங்கே இருக்க லாஸை பயன்படுத்தி நான் கண்டிப்பாக எம்பரர் ஆகிடுவேன், அங்கே இருக்க லா எனர்ஜியை கொண்டு வந்து உங்களையும் எம்பரர் லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படிங்குது. அந்த பெரிய டிராகனும் பார்த்துட்டு, அடடா இது நல்லா இருக்கே, ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாரு, அங்கே இருக்கவங்க மனசு எப்படி இருக்கும்னு தெரியாது, நீ ஜாக்கிரதையாரு அப்படின்னோடனே இது சொல்லுது, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானெல்லாம் வந்து ரொம்ப தந்திரமான ஆள், அவங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்குது. என்ன நக்கல் பார்த்தீங்களா. இதை வேற அந்த பெரிய டிராகன் பாராட்டுது, நீ புத்திசாலி தாண்டா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுது. இப்போ தான் சார் வந்த விஷயத்தையே சொல்கிறாரு, என் கூட ஃபாரின் கிளானை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க, அவங்க அந்த கேயாட்டிக் கேட்குள்ளே போனோம், நீங்கள் வந்து கேட்டை ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அது வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறப்போ, இங்கே பாருங்கள் இதெல்லாம் செஞ்சாதான் அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம கெயின் பண்ண முடியும், சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும் அப்படிங்குது. சரி செஞ்சிடலாம், அவங்கள இங்கே கூட்டுவா அப்படிங்குதுப்பா. பிரிட்ஜு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தண்ணியிலேருந்து இந்த டிராகன் வெளியில் வருது. இதை பார்த்தோன்னே நம்ம பறவை, என்னடா டிராகன் வேறு திரும்ப வந்துருச்சு, பார்த்தா ஹாப்பியாக இருக்குது, போன வேலையை முடிச்சுடுச்சோ, ஆத்தாடி எனக்கு ஆப்பு வச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. இப்போ அது என்ன சொல்லுது, நான் வந்து என்னோட ஆன்செஸ்டரை மீட் பண்ணிட்டேன், என்னுடைய போன வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்குது. எது உன்னோட ஆன்செஸ்டரா, இங்கே தான் உன் ஆன்செஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது என்ன சொல்லுது, நாங்கள்லாம் வந்து ஒரே எனர்ஜிலேருந்து தான் ஃபார்ம் ஆனோம், எனக்கு முன்னாடி அது ஃபார்ம் ஆனதுனால அது என்னோடய ஆன்செஸ்டர் தானே அப்படிங்குது. சரி ஓகே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், என்னோடய ஆன்செஸ்டர் வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போயிடலாம், ஸோ வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த பெரிய டிராகன் வெளியில் வருதுங்க. அது வந்த உடனே நம்ம ஹீரோவை தான் பார்க்குது. ஹீரோக்கு கேயாட்டிக் பாடி இருக்குல்ல, ஆனால் அதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையுமே அதால் பார்க்க முடியல. அந்த டிராகனுக்கே தெரியுது இவன் கண்டிப்பாக ஒரு யங் எம்பரராக இருப்பான், இந்த குட்டி டிராகன் சரியான ஆள் தான் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நம்ம வந்து எம்பரர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டை ஓப்பன் பண்ணி விடுது. சரி நீங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அந்த இலையிலேருந்து பனித்துளி மாதிரி அப்படியே கீழே விழுதுங்க. அது ஆக்சுவலாக பனித்துளி கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஒவ்வொரு பபுள் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த உலகத்திலேயே ஏர்லியஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கேயாஸ் எனர்ஜியா, அதுக்குள்ளே இருந்து தான் ஹெவன் அண்ட் எர்த் ஓப்பனிங் அப்படிங்கிறது நடந்துச்சான். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு பபுள்குள்ளேயுமே இப்போயுமே அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஓப்பனிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத அதில் மர்ஜ் பண்ணி அங்கே நடக்கிறத அப்சர்வ் பண்ணி அந்த புரிதல் அப்படிங்கிறத வச்சு நமக்குள்ள ஒரு இன்டர்னல் வேர்ல்டு அப்படிங்கிறத உருவாக்கணுமா. இந்த ப்ராசஸை சொல்லி முடிக்கிறதுக்கே மூச்சு வாங்குதே. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே உட்காந்து அந்த ஒரு ப்ராசஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த ஃபயரு மெட்டலு அப்படின்னு சொல்லிட்டு எந்த 5 எலிமெண்ட்ஸும் கிடையாது, வெறும் அந்த கேயாஸ் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இவன் அந்த பர்பிள் எனர்ஜி அப்படிங்கிறத ரிஃபைன் பண்ணால, அதுதான் வந்து இவனுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குமா. இவன் மட்டும் அந்த கிரியேஷன் அப்படிங்கிறத பார்த்து அதுலேருந்து புரிதல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டானா இவனுக்குள்ள இன்டர்னல் வேர்ல்டு அப்படிங்கிறத கிரியேட் பண்ண முடியும். இதே சமயத்தில் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுமே அந்த இடத்துக்கு வரா, வந்து ஒரு புல்லாங்குழல் அப்படிங்கிறத வாசிச்ச உடனே இன்னொரு பீஸ்ட் மேலே வருது. அந்த பீஸ்ட் கிட்ட இவ கதவை ஓப்பன் பண்ணி சொல்கிறா, அதுவும் பார்க்குது, பிரின்சஸ் நீயே கேட்டுட்ட ஓப்பன் பண்ணாமல் இருப்பானான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுடுச்சு. அப்போ இவங்களோட ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி பாருங்க. இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா ஏதோ ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும்போது அங்கே ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது உருவாகுது. அதை வந்து அவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போது அந்த இடத்துல ஒரு உலகம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதுங்க. அந்த கிரியேஷனை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் இவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன நடக்குது, அந்த ஒரு உலகம் அப்படிங்கிறது மொத்தமாக அப்படியே உடைய ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுது. என்னடா இது ஹெவன் ஓப்பனிங் ஃபெயில் ஆகிடுச்சா அப்படிங்கிறான். அந்த சமயத்தில் நம்ம டிராகன் வருதுங்க. இவன் கேட்குறான் டிராகன் கிட்ட, அதை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோட உடம்புக்குள்ளே ஒரு ஸ்ட்ரேஞ்சான எனர்ஜி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு, அது என்னது, இதுதான் ஹெவன் எனர்ஜியா அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, ஆக்சுவலாக அந்த உலகம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும்போது ஒரு கான்ஷியஸ்னஸ் ஃபார்ம் ஆச்சுல்ல, அது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஏன்னா சோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உலகம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் எல்லாமே உடஞ்சி போய் மறுபடியும் கேயாஸ் எனர்ஜிக்கே திரும்ப போயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ ஒரு விஷயம் நடந்ததில்ல, இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ கிட்ட வந்து டிவைன் சோல் அப்படிங்கிறது இருக்குது. அவனுக்கே தெரியாமல் இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு
நடந்துகிட்டு இருக்கு. நம்ம டிராகன் அதான் சொல்லுது, உன்கிட்ட வந்து டிவைன் சோல் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீ ஏகப்பட்ட லாஸ் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்க, சரியா? ஸோ இங்கே நடந்த சம்பவத்துக்கு காரணம் நீ தான். நீ என்ன பண்ணுற, நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு உலகம் அப்படிங்கிறது உருவாகும் போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கேஸ் எனர்ஜி அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண ஆரம்பி. அப்போது அந்த உலகம் அப்படிங்கிறது உடஞ்சு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இவனுமே என்ன பண்ணுறான், மறுபடியும் உட்காந்து அந்த இன்டர்னல் வேர்ல்டு அப்படிங்கிறத உருவாக்க ஆரம்பிக்கிறான். இந்த முறை அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேஸ் எனர்ஜி அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவனுக்குள்ள ஒரு இன்டர்னல் வேர்ல்டு அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அது ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சு. வெளியில் இருக்கவங்க பார்க்குறாங்க, என்னடா 7 நாள்லேயே இவன் இன்டர்னல் வேர்ல்டு அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிட்டான், உண்மையாகவே அவன் யங் எம்பரர் தான்டா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே நல்ல திறமை இருக்குது, ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பத்தலை. இப்போ வெளியில் இந்த இடத்துக்குள்ள இன்னொருத்தன் வராங்க. இவனை பார்த்தோன்னே என்னடா டார்க்னஸ் ஆன்செஸ்டர் இங்கே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் அதிர்ந்து போகிறாங்க. இவன் எதுக்குடா இங்கே வந்தான், கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பறவை அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்னல் வேர்ல்டு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிச்சான். அதே போல் நம்ம ஹீரோடைய அந்த பிளட் லைன் பவர் இருக்குல்ல, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த டிராகன் என்ன சொல்லுது, ஆக்சுவலாக உன்னுடைய பவர் வந்து பல மடங்கு அதிகமாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன், இந்த முறை எனக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் அடிக்க போகுது அப்படிங்குது, நான் கண்டிப்பாக எம்பரர் ஆக போகிறேன் அப்படிங்குது. உண்மையாவா அப்படின்னு கேட்டால் ஆமாம் உண்மைதான், எனக்கு இந்த ஹெவனோட சீக்ரெட்ஸ் எல்லாமே தெரியும், நான் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்குது. இப்போ உள்ளுக்குள்ளே எவனோ வந்திருக்கான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோ பார்த்துட்டான். எனிமி அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சண்டை போட ரெடி ஆகுறாங்க. அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் டிராகன் வந்து நிற்கிது. இதை பார்த்தோன்னே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, சரி ஹீரோக்கு வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு ஆர்டிஃபேக்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட எம்பரர் லெவல் பப்பட் இருக்குல்ல, அதை வச்சு அந்த ஒரு டிராகன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பப்பட் என்னமோ நல்லா தான் அடித்து சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு அந்த டார்க்னஸ் ஆன்செஸ்டர் சொல்கிறான், ஓ ஃபேரி லெவல் பப்பட்டா, பார்க்குறேன் நீ எவ்வளோ நேரத்துக்கு தான் பவரோட சண்டை போடுறான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் அனுப்புகிறான். போங்கடா போய் அவங்கெல்லாம் பிடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு 2 பேர் அனுப்புகிறான். அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ தடுக்கலான்னு பார்க்குறான். பட் ஆனால் இந்த ஆளு எங்கே தம்பி போகிற, உன்னோட ஆப்பனண்ட்டு நானுன்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த சண்டையோட முடிவை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.